எங்க போடல அடிச்சா அம்மா போயிந்தம்மா ஓ போயிந்தம்மா அம்மால கொலைக்கு சந்தைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க சாட்சிக்காரனை பிடிப்பாங்க படுத்து அதோ சொன்ன வேற கொடுக்குது வெக்க போற கேட்டு பெயில வச்சா கூட வெளியே வர முடியாது வந்த வாய்ச்சல் ஐயோ தட்சிணா போட்டு சேர்ந்தாரு தெரிஞ்ச மகனு விடுவாரு புது ஆளு வந்துக்கிறாங்களாம் ஜட்டி அவுட்டு ஆளை கட்டுவாங்க அம்மால ஒரு ஜாட்டி காட்டுற காப்பாத்துறான் நாளைக்கு அவங்க தானே நாடகம் இரு மணி தாங்கள் சூச்சிமா நாடி மாட்டி கையை வச்சா நான் மாட்ட மாட்டேன் நாய் வர நாடி என்ன சொல்லுது ஊம நாடி அடக்கி எனக்கு காம நாடி மூச்சு விட்ட மூச்சு விட்ட சீக்கிரம் பாரு ஜிலேபி மீன் போய் கூட மூச்சுக்கே வரும் மூச்சுக்கே வரும் தரிதல அம்மா ஓ சூச்சிமா ஓ சூச்சி செவிடியா முட்டை மூச்சு இதுவோட மூச்சு பயத்துல மூச்சு மூச்சு எங்க பச்சலீங்க இவன் செத்துட்டான பயந்துட்டான் நானு அவளா சாவா மாசம் கிளாஸ் போறவா எத்தனை பேரை மட்டும் நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது உயிர் மீது ஆசை இருந்தா நாட்டை விட்டு ஓடி விடாத இந்நாட்டு அமைச்சர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார் பார்க்க போறா மன்னர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிறார் எல்லா பொண்ணு வாரி பூச்சிக்கிட்டு வெளியே வந்துன்னா உணர்வாரு தள்ளி போட்டு அரிசி வைக்கிறது நான் மன்னர் வராங்கன்னு எல்லாம் குட்டி வச்சுக்கிறாங்க கொடுக்கறதுக்கு வாரா அழாதண்ணா நீதிமன்றமா போகக்கூடாது சாக்லேட்டு மம்மு புசுக்காட்டு பானிபூரிலாம் வாங்கி தரேன் அழாதவா அம்மாட்ட பாத்து நீதிமன்றம் சென்று மன்னரிடா என்னை பற்றி சொல்லிவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும் உனக்கு ஒரு துன்பம் என்றா எனக்கு ஒரு துன்பம் என்றா ஏழை பெண்ணின் கற்பை சூறையாடி இருக்கிறான் 2 வயிறு இது 2 வயிறு இது 1 வயிறு சொல்றான் 5 கண்ணு வார பற்றி வந்தும் வரலாம் மண்டலம் போய் சுத்திக்கணும் பொண்ணு போய் தப்பிக்க ஒரே ஒரு வழி ஏழை பெண்ணின் கற்பை சூறையாடி இருக்கிறான் அவளிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் கொண்டு வாக்காது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படியா
மாப்பிள்ள நான் அந்த கப்பல்ல நான் இச்சவாயாடா என் கண்ணு முன்னாடியே வைக்க போறல தள்ளி போவேன். நீ அடிச்சிட்டியா தலை மேல கட்டலான்னு பாக்க. ஒரு வேளை அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா உன்ன அப்பான்னு கூப்பிடுவாங்க, என்ன அப்பான்னு கூப்பிடுவான். பட்டா என் பேர் மேல பயிர் எவனோட வச்சுக்கிறேன் பட்டு. தாலி கட்டி என்ன பண்றது கண்ணி அழாதே. இவர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறார். ஏழை பெண்ணாக பிறந்ததா கவலை கொள்ளாது. கற்பு அழிந்தால் என்ன, உன்னையே திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டிருக்கிறார். அமைச்சருக்கும் இந்த ஏழை பெண்ணு சூழ்ச்சிக்கும் திருமணம் கட்டி மேல கட்சி சார்பாக உனக்கும் எனக்கு சந்தோஷமாக திருமணம் நடந்து நம் திருமணத்திற்காக எத்தனை பேர்கள் வருகிறார்கள். நம்மை நீதி தவறாது. இந்த மறுபடியும் ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று இருக்கின்றாய். அதற்காக நீதி கட்டு வந்திருக்கின்றாயா? நீதிக்காக நான் நீதி இந்த பெண்ணை எங்க பார்த்த போல தெரிகிறது. யாருன்னு பாரு. ஆமாண்டா. இந்த பொண்ணு இங்க இடத்துக்கு என்னவா காரணமா தான் பயப்படாத, நான் இருக்கிறேன். நடந்தது என்ன? கொலை 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 மாபெரும் கொலை. கொலையா? மாபெரும் கொலை நடந்திருக்கிறதா? கொலையா? கொலை என்று கொலையா நடக்கிறது? இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ. என்ன நடக்கும்? நீதி தவறாது. இந்த மறுபடியும் ஆட்சியிலே கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலை யார் செய்திருப்பார்கள்? மன்னா, நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை உண்மைதான் கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாராக இருக்கும்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். தெரியுமா? ஒரு சான்ஸ் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவனை கண்டுபிடித்து விட்டால் தக்க சந்தானம் வழங்கப்படுதா? யார் கொலை பண்ண உனக்கு? கொலையை கண்டுபிடிப்பவனுக்கு உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கனம் கோட்டானவர்களே இதற்கு சரியான சீதபேதியா நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தது யார்? 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 கொலை செய்தது யார்? யார்? நம்மள கொலை கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் பழம் வச்சது போல இருக்கும். சொல் பார்க்கலாம். இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி யார் தெரியுமா? பயப்படாம சொல்ல, நான் இருக்கிறேன், பயப்படாத. கம்பெனில நீ இருக்கிறதுனால தப்பா பையனுமா பயம் கடைசி வரைக்கும் இருக்கு உனக்கு. எந்த ஊர்ல ஓடிட்டு உதவுவாங்க? கொலைகாரன் யார் என்று உனக்கு தெரியுமாடோ? சொல்லு மன்னா. கொலை செய்தது யார்? யாரா? அண்ணா வந்து கேட்டேன்னா வந்து பார்த்தா நான் இருக்க, பயப்படாத. நீ இருப்ப, நான் இருக்கிறேன். குத்துறாண்டி அம்மா, குத்துறான். எவனோ கொலை பண்ணான், எவனோ செத்தான். நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும்.
மன்னா கொலை செய்தது யார்? 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 கொலை செய்தவன் தான் அட, செய்தவன். செக்கு கொலை தருவான். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா. இந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் எந்த இருக்கின்றான். நீதிமன்றத்திலா? ஆமா, ஐயா. யார் இந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த அந்த கொடியவன் யார் தெரியுமா? யார்? நாட்டு அமைச்சர் கேளுங்க. பாடுபோது மாட்டிக்கலாம். இந்த கொலையை நான் செய்யவில்லை. இவ்வளவு ஒரு வேலையில வெட்டி பையன் மன்னா. என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறார். சபா. கொலைகாரன் நான் அல்ல, தீர விசாரிக்கிற அவனை. ஐயா, இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன். நிறுத்தி. அம்மா, என்னடா ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விரைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று விரைத்து விட்டாய். அவர் யார்? எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து கொலைகாரனை உரைத்தாயே, கொலைகாரனை உரைத்து உடன் நாட்டை எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாகிறேன். இத்தனை பேருக்கு அரசமைய ஏன் இவர் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இறக்கம் என்று நான் இல்லை. இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னே எனக்கு தெரியாது. அண்ணா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன் என்று? நான் சொல்வது அத்தனை ஆணித்தரமான உண்மை. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. அப்பையா சொல்றேன். ஐயோ, மாத்தி மாத்தி சொல்ற கையில ஓட்டுறான். உள்ள ஒரு கட்சிங்கிற மீறி தவளை வாயால கட்சிட்டு மாட்டிக்கிற மாத்தி மாத்தி சொல்றேன். மேலே பூமாதேவி கால கடிப்புகிறான். தோலை உரிப்பாங்க வாங்கிக்கணும். பாரு உன்னை நன்றி வந்து அப்பா மகளே, எனக்கும் அமைச்சர்கள் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. என்னமா சொல்றேன்? ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகுறித்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணிகா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். நீ பேசக்கூடாது. நான் எதற்காக அமைதியாக இருக்க வேண்டும்? இப்போதான் பட்ட படிப்பு முடித்து விட்டு தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் நாங்க பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ தலை இருக்க பால் ஆடக்கூடாது. சிந்திக்க வேண்டிய கேள்வி. கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் நான் தேட போகிறேன். ஆமா, தேடி யார் பேசுவதற்கு? வார்த்தைகள் அமைச்சரே, இது என்னுடைய நாடு, என் தந்தை இந்நாட்டுக்கு மன்னர், நான் இந்நாட்டுக்கு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து தகுதிகளும் எனக்குண்டு. அதை சொல்வதற்கு நீயா இந்நாட்டு இளவரசி? அமைதியா இருக்க வேண்டும். அப்பா மகளே, சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். Oh my God. சொல்லுங்க ஐயா, குழம்பு சட்டி. கண்டால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய். பொய். தீர விசாரித்து கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். உண்மைதான் மன்னா. உண்மைதான். கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து எப்படியோ எனக்கு தூக்கு இந்தி ஓடுகிற மாதிரி ஓடுகிற எங்கடா அந்த கொலை நடந்த இடம் பட்டாமரை குளம். ஒற்றாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். வேனை எடுக்க சொல்லு, நம்ம கிளம்பலாம். டயராவது இருக்குதா இல்லையா? அதுல எதனா புழுட நம் நாட்டிற்கு தண்ணீர் பற்றி வருகிறோம். உண்மை. ஒட்டமர் குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். இது மறுக்கப்படாத உண்மை. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதுக்கு யாரா சாட்சி? சாட்சியா? இந்த கொலைக்கு யார் சாட்சி? சாட்சியா? சாட்சி வேண்டும். இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நட்டுக்கு தேவை மன சாட்சி. அது நீதி தேவை சாட்சி. ஐயா, நெஞ்சுக்கு தேவை மன சாட்சி. நீதி தேவை அரசாட்சி. மன்னனாம் எடுவாளை ஆறாவம் அமைச்சரே, அது ஏழை என்ன சொன்னார்?
ஒரு ஏழை கொடுக்கும் சாபம் உனக்கு என்ன பலிக்க போய் எனக்கா பலிக்கும்? உனக்கு கவலை வேண்டாம். உண்மைதான். அமைதியாக புறப்படுங்க. உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலையே கிடையாது. சபை சபை கலையட்டும். கலையட்டும். புறப்படு. அமைச்சரவர்களே சற்று இல்லைங்கள் மரியாதையோடு பேச வேண்டும். ஏன் நிற்க சொல்கிறாய்? என்ன காரணம்? காரணம் இருக்கின்றது. கொஞ்சம் சொல். கொஞ்சம் தனியா மாட்டிக்கிறான் நான் என்ன பண்றேன்? இளவரசி. இவளுக்கு என்ன வேலைங்க? என்ன வேண்டாம்? சொல்வதற்கு அமைச்சரை அமைதியாக இருக்க வேண்டும். வேண்டாம். என்னென்ன வேண்டாம்? வேண்டாம். என்ன இப்ப வேண்டான்ற? இந்த கூட்டத்தை கலைக்க அம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். சோனாப்பானா சொல்லாங்க மாமாவை பத்தி. ஆமா, தாய் மாமன் எனக்கு. இந்த மாபெரும் சபையை நீங்கள் எதற்காக கலைக்க வேண்டும்? என்ன காரணம்? ஆ? என்ன காரணம்? ரொம்ப நேரம் நிக்க முடியலன்னு நாங்களே கழிச்சிட்டோம். ஏய், என்னடா என்ன விளையாடுறியா? விளையாட்டு வினையாக போகிறது. விளையாட்டு விளையாட வந்து உங்கள் இருவருக்கும் தான் முடிய போகின்றது. ஆமா, அமைச்சர் அவர்களே, நிச்சயமாக இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். என்ன? ஆமா, இந்த கொலையை நான் செய்தேனா? எல்லாத்துக்கும் இதேதான் சிக்ஷன். இந்த கொலையை நான் செய்தேனா? இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி நீ தெரியும்? உண்மைதான். என்ன உண்மைதான்? இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் அமைச்சர் செய்த தவறை முடிமறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினாரே, அதை செவிடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். பாடுபோல் தான் உழைச்சது. நான் எவ்வளோ நாள் சொல்லுவேன், நாடகம் முடிச்ச பேர் புரிடா புரிடா. எம்மா வாட்டர்கால தண்ணி ஊற்றணுமா? ஏய்! அம்மா இளவரசி மன்னிப்பு. எதற்காக மன்னிப்பு கேட்க? அவர் ஏதோ புடிச்சு போட்டு உழைச்சது. சரி விடுமா. என்னடா விடு? அவன் உள்ள சொல்ற வசத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். யாரு இது? காயில 1.25 பங்கு கேக்குறான். யாரு? கொடி ஆன்ஸ் கூட அவன் வாங்குறது கிடையாது. ஒடியா? கொடி ஊரா முடி கொடியை தான் போடுவான். ஏய், யாரு? யாரு? இந்த மன்னரா நின்று தானே ஏய், ஒரு நாட்டு மன்னரா மதிக்கிறது கிடையாது. மன்னர் தாமா ஆ. பவுடர் காய்ச்ச பார்த்தா அவர்ல சுய நிலைவே தெரியும். ஏய், வாய மூடு. என்ன நிலை தெரிகிறது? இதெல்லாம் சொல்லுவாங்க ஊரு. ஏய், இளவரசி, என்ன ஆனந்தத்துல பேசுகிறாய்? யார் ரெண்டு பேசுகிறாய்? இல்லையானே தெரியுமா? அமைச்சர் அவர்களே, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும். என்ன? அமைதியாக நிற்க வேண்டும். நானா? ஆமா. இளவரசி என்ன? படை கொண்டு வந்தவர்களை தொடர்நடங்க செய்தவர் யாரு? இந்நாட்டு அமைச்சர். ஏய், சினம் கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்காது. அப்படி சீண்டி பார்த்தால் என்ன ஆகும்? விபரீதம் ஏற்படும். நிலைமையே மாறிவிட்டோம். ஆயில உனக்கா? ஆஹா. யார் எதிர்க்கிறார்களோ ஏய், அவர்கள் வாழ்க்கையே மாறிவிடும். அப்படியா? உண்மைதான். ஏய், வாய மூடிக்கிட்டு அமைதியாரு. நான் அமைதியா இருக்கணும் பேசுவானா? வாய மூடுக நான் அமைதியா அந்த காயில பணம் எப்படி வாங்கி போறது? நான் ஏய், வாட முன்ன. நாளைக்கு வரேன். நீ நாளைக்கு எதுக்கு வர போற? எதுக்கு வர போற? அதுக்கு தான் அதுக்கு நான் எதுக்கு? உதவு வாங்கிறதுக்கு. ஏய், நீ வாய் அதிகமா திறக்கிற. ஆமா, நான் அதிகமா தருகிறேன் வாய. மனசாட்சி தொட்டு சொல்றேன் நானு. அப்ப வேற யார் திறக்கிறது? ஏய், நீ பட்டு திருட மாட்டடா. பட்டு ஏய், என்ன பட்டு குட்டு நீ? இளவரசி ஆமா, என்னுடைய தந்தை எதற்காக இவருக்கு அமைச்சர் பதவி பட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டா? உதாரணம் எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள். கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்டும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சர் உடைய கடமை அல்லவா? ஆனா அமைச்சர் இருக்கின்றாரே, பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீதிமன்றத்தில் மரியாதை கொடுத்து நான் பேச வேண்டுமா? உடம்புங்கிறது அவர் செய்யறாரு. என்ன உடம்பு? மாட்டினா அவர் வாங்க போறாரு. யாரு? ஏய், என்னடா என்ன? வேண்டாம். என்னடா என்ன? என்னடா என்னடா? என்னடா? இளவரசி ஏய், மூடுறாயா? மூடுறானே. போடா போடா.
பிளாஸ்டிக். வெளிநாட்டு படிப்பு பேச வைக்கிறவள வெளிநாட்டுல பிளாஸ்டிக் ரொம்ப பயன்படுத்துறியும். ஆமா ஆமா, நீ வந்து பார்த்தல, பிளாஸ்டிக் ஏய் எடுத்து கொடுத்ததே நீதான். என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறாள். பேசட்டும். பின் விளைவு தெரியாமல் பேசுகிறாள். பின்னாடி வேலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏய், என்னடா முடிவாக என்ன சொல்கிறா? எல்லாம் வர்றாச்சு. அமைச்சர் அவர்களே, இப்பொழுது வந்து கூறுகின்றேன், என்ன? அதை செவிடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்தண்டை சூதுகவும். காது கேட்குதா இல்லையா? பிறகு என்னது கேட்கறா போல இருக்கு. தர்மத்தின் வாழ்தண்டை சூதுகவும், மீண்டும் தர்மமே வெல்லும். அப்படியா? இன்று தப்பித்து விடலாம் சிட்டிக்க போறேன். என்றால் நான் நிச்சயமாக என்னுடைய தந்தையிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது என் தந்தை சரியான தண்டனை உனக்கு வழங்குவார். எனக்கா? சென்று வருகின்றேன். காலையில அம்பகத்துல 700 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஒரு பொட்ட சிரிக்கின்ற சிக்கதை பார்த்து என்ன பார்த்து போறீனா? தர்மத்தின் வாழ்வுதனை சூத்து கழுவமா. அப்பேற்பட்ட தர்மனே பாரதத்தில் சூதாடினான். நாடு இழந்தான், நகரம் இழந்தான், உப்பு சட்டி உறவுகளை இழந்தான், உடன் பிறந்த தம்பிமார்களை இழந்தான், கட்டிய மனைவி பாஞ்சாலிய பகலில் வைத்து 13 வருடம் வனவாசம் போனாங்க. அப்பேற்பட்ட தர்மனே வனவாசம் போனாங்க. இந்த பொட்டை சிரிக்கி தூக்கி போட்டு மகையாரி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்தன் வீட்டு தாலியை அறுத்தா. தாலியாத்த பாடு சந்திக்கிறேன். தனிமொழி பொழுது வருவாள் பார்த்துக் கொள்கிறேன்.